அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்றுமே இளமையா இருக்கிறதுக்கும் நம்ம உடம்பு ஒரு யானை பலம் வர்றதுக்கான மூலிகை பத்தி பார்க்க போறோம். இந்த மூலிகை பத்தி நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கீறி இந்த மூலிகை எடுத்து வச்சோம்னா அந்த இடம் ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா சஞ்சீவினி வேர் இந்த மாதிரி பல பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா சாயா விருட்ச மரம், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு காய சக்தி மருந்தாவும் உங்களுக்கு இருக்கும். இந்த சாயா விருட்ச மரம் பாத்தீங்கன்னா சதுரகிரியில வெள்ளிங்கிரி மலையில உங்களுக்கு இருக்கு. இதோட இலை பார்க்கறதுக்கு மாவு இலை மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட புஷ்பம் பார்க்கறதுக்கு தாமரை பூ மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது சிவந்து இல்லாட்டி வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி இந்த பூ இருக்கு உங்களுக்கு. இந்த மரத்துக்கு ஏன் சாயா விருட்சம் வந்துச்சுன்னா இதோட நிழல் பாத்தீங்கன்னா பூமியில விழுகாது. இது அந்த மரத்து மேலேயே அந்த நிழல் விழுகிறதுனாலதான் இதுக்கு சாயா விருட்சம் இதோட பேர் இருக்கு. இந்த மரத்தை நம்ம ஏதாவது ஒரு பகுதியை வெட்டினோம்னா அந்த பகுதி பாத்தீங்கன்னா உடனே மூடிக்கும். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட எந்த ஒரு பட்டையும் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. இதை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அந்த மரத்துக்கு முன்னாடி நீங்க பொங்கல் வச்சு ஒரு வெள்ளை சேவலை பலி கொடுத்து மரத்தை சுத்தி வணங்கி கொஞ்சம் பட்டை வேணும் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்க அந்த மரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த மரத்துக்கிட்ட நீங்க மெடிடேஷன் பண்ணி பிறகு அந்த மரத்தை நீங்க வெட்டுனீங்கன்னா உங்களால பட்டையை எடுக்க முடியும். அந்த பட்டை நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா தாமதிக்காம அந்த பட்டையை பாத்தீங்கன்னா ஒரு அங்குலத்துக்கு நீங்க அந்த பட்டையை கட் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா உங்களோட தொடையோட ஒரு பகுதி கிழிச்சு அந்த பகுதிக்குள்ளார அந்த பட்டையை வச்சீங்கன்னா அந்த எந்த இடத்துல நீங்க கிழிச்சிங்களோ அந்த இடம் திருப்பி அப்படியே ஒன்னா மூடிக்கும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு பாத்தீங்கன்னா காரிய சித்தி ஆகும். இதனால உங்க உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அழியாம இருக்கும். கத்தி எடுத்து உங்க உடம்புல வெட்டினாலும் உங்க உடம்பு பாத்தீங்கன்னா வெட்டுப்படாது. அதுக்கு மேல வெட்டினா அந்த வெட்டின இடம் உடனே மூடிக்கொள்ளும். இந்த மூலிகை இது மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா மலை காட்டுல உள்ள சித்திரங்களை உங்களால பார்க்க முடியணும். உங்களுக்கு யானையோட வலிமை கிடைக்கணும். உங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிமயமான ஒரு உருவம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்க ரொம்ப அழகான ஒரு முகமாவும் இருக்குன்னு சொல்லி சித்திரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு தவம் பண்ணாலும் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு தவ வலிமையை இந்த மூலிகை நீங்க வச்சாவே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே அமையாது. பூர்வ ஜென்மத்துல நீங்க சித்தரா இருந்திருக்கணும். இல்லாட்டி விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இது சித்தியாகும்னு சொல்லி சித்தர்கள் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மரம் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு அந்த பட்டை உங்களுக்கு கிடைச்சிச்சுனால் நீங்க உண்மையிலே ஒரு சித்தரோட அருள் கிடைச்சவங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மரத்தை வேணா நம்மளால பார்க்க முடியுமே தவிர அதோட பட்டையை நம்மளால கட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது நடக்காத ஒரு காரியமா இருக்கும். சித்தரோட அருள் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் நடக்குமே. மிக்க நன்றி.